இதுல இன்னொரு கிளியரான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. மனம் அடங்குறது வேற, மனம் ஒடுங்குறது வேற. ரெண்டும் வேற வேற. ஓகேவா? இதுல மனம் ஒடுங்குறதுலதான் ரமணர் மனநாசம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓகே. மனம் அடங்குதல் அப்படிங்கிறது நம்ம இந்த மூச்சை கவனிக்கிறது மூலமா, தொடர்ந்து மந்திர ஜபங்கள் ஜபிக்கிறது மூலமா, ஓகேவா? அப்புறமா நம்ம தபஸ் பண்ற மாதிரி கையில நம்ம மணி உருட்டி நம்ம தியானம் பண்றது மூலமா இந்த சேர்க்கை எல்லாம் செஞ்சு நம்ம மனச நம்மளால ஒருநிலைப்படுத்தி அடக்க முடியும். ஓகே. ஆனா மனம் ஒடுங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஸ்தூல வடிவம் இருக்கு பாருங்க, இந்த மூச்சு இத கடந்து போகணும். பிராணாயாமம் கூட பேசிக்னு தான் சொல்றாரு ரமணர். ஓகே. நீங்க பிராணாயாமம் பண்றது மூலமா கூட உங்க மனதை உங்களால அடக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா ஆன்ம விசாரணை தான் உங்க மனம் ஒடுங்குற நிலைக்கு உங்களை கொண்டு போகும். நான் யார் அப்படிங்கிற கான்ஸ்டன்டான கொஸ்டின். இதுதான் அடுத்த கேள்வியா ரமணர்கிட்ட கேட்கப்படுது. எப்படி ஒருத்தங்க தொடர்ந்து இந்த ஆன்ம விசாரணையை செஞ்சுட்டே இருக்க முடியும், இந்த எண்ணத்திலேயே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு ரமணர்